Hello students, welcome back Economics Easy to Win, Macroeconomics, class 12th. So last session we have discussed chapter 1, important terms, part A. So in this session we have to move chapter 1, important terms, part B. So let us see, we have to see one by one. Globalism. The term coined by Manfred D. Stager, who coined the term globalism. One of the question we'll ask means you have to write Manfred D. Stager in the year of 2002. So globalism, that means global அப்படின்றது என்ன, that means whole world. Okay, the next in capitalism. So you know that capitalism means private sector, isn't it? Already know that. So there is total freedom and private ownership of means of production. So capitalism முக்கியமானது என்னது, there is total freedom and private ownership. So capitalism ஓனர் யார், private ஓனர் தான். ஓகே, individual, that means of production. அவர் எவ்வளோனா உற்பத்தி பண்ண, அவருடைய ஆதிக்கம்தான். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு in socialism, there is no freedom for private and there is public ownership of means of production. ஸோ கேபிட்டலிஸுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது சோஷியலிசம், தட் மீன்ஸ் பப்ளிக் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டரில் எந்த மாதிரியான நிலை இருக்குது, எஸ், தெர் இஸ் நோ ஃப்ரீடம் ஃபார் ப்ரைவேட் ஓனர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப குறைவு. தட் மீன்ஸ் தெர் இஸ் நோ ஃப்ரீடம் அண்ட் தெர் இஸ் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். இவங்களுடைய, அதாவது சோஷியலிசத்தில் பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் யாருன்னா மக்கள் தான், மக்களுடைய ஆதிக்கம்தான். ஓகேவா, ஸோ சோஷியலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட்டுடைய ரூல் தான். ஸோ கவர்மெண்ட் என்ன ரூல் கொண்டு வராங்களோ அதை மக்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் இஸ் த சோஷியலிசம். ஓகே, கவர்மெண்ட் என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி உற்பத்தி பண்ணணும். ஸோ தட் இஸ் த சோஷியலிசம். த நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டிசம். ஸோ மிக்ஸ்டிசம் ஆல்ரெடி நோ தட். மிக்ஸ்டிசம் என்னது, ப்ரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டார், ரைட். மிக்ஸ்டிசம் denotes the coexistence of capitalism and socialism. ஸோ கேபிட்டலிசமும் அண்ட் சோஷியலிசம் இணைந்து செயல்படுது, ப்ரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டார். ஓகே, ஸோ தட் இஸ் தட். ஸோ மிக்ஸ்டிசம், that is very important. The next we have to move capitalistic economy. So particularly capitalist economy important terms, that the term already know capitalism. So capitalist economy we called capitalism. Okay, so Adam Smith is the father of capitalism. So Adam Smith, already know that Adam Smith is the father of economics, so as well as father of capitalism. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, த நெக்ஸ்ட் capitalist economy is also termed as a free economy. That means laissez-faire in Latin or market economy. இவங்களுடைய எக்கனாமி பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி காணப்படுது, that is a free economy. Already you know that there is a freedom. ஓகேவா, so that is that capitalist economy. Very very important. Laissez-faire in terms of எந்த டேர்மில் சொல்கிறாங்க, laissez-faire, that means free economy, Latin word. ஓகே, very very important. த நெக்ஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸோடைய கண்ட்ரிஸ். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு சிம்பிளாக சம் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. த யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆல்ரெடி நோ தட். வெஸ்ட் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா and Japan. So these are the best examples for capitalist economies. So very very important. Any ஒரு
கண்ட்ரியை கொடுத்துட்டு விச் எக்கனாமி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்கனாமிஸ் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரெடி டு ஆன்சர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் முக்கியமான பார்க்குறது, த ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் behind all economic activities in a capitalist economy. So here profit. So capitalist economy la very very important main goal என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ இவங்களுக்கு முக்கிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் சரி ப்ராஃபிட் தான் இவங்களுடைய மெயின் எய்ம். நெக்ஸ்ட்டு, the golden rule for a producer under capitalism is to maximize profit. Already told. ஸோ இவங்களுடைய கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் ப்ரொடியூசருடைய தட் மீன்ஸ் கோல்டன் ரூல் ஃபார் எ ப்ரொடியூசருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்றத விருப்பப்படுவார். தட் மீன்ஸ் ப்ரொடியூசர், கோல்டன் ரூல் ஃபார் எ ப்ரொடியூசர். எந்த கண்ட்ரியில்? எஸ், தட் மீன்ஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகே. த நெக்ஸ்ட்டு, ப்ரைஸ் மெக்கானிசம் இஸ் த ஹார்ட் ஆஃப் எனி கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ இவங்களுடைய கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் முக்கியமான செயல்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செயல்படுது? தட் மீன்ஸ் ப்ரைஸ் மெக்கானிசம்ஸ்னால் என்னது? that denotes maximum market economy that is involved in demand, supply and price. So இது எல்லாமே லிங்க் பண்ணியிருக்குது. ஸோ இட் இஸ் த ப்ரைஸ் மெக்கானிசம் இஸ் த ஹார்ட் ஆஃப் எனி கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ ப்ரைஸ் மெக்கானிசம் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட் கண்ட்ரி. ஓகே, தட் மீன்ஸ் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. த நெக்ஸ்ட்டு, a capitalist society is divided into two classes. Haves, that is those who own property. Haves means what? That is those who own property. ஸோ ஹேவ்ஸ்னால் ஒரு சொசைட்டியை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒரு சைடு வந்து ஹேவ்ஸ் இருக்கிறவங்க, தட் இஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி, சொந்த வீடு சொந்த நிலம் எல்லாமே இருக்கிறவங்க. அண்ட் அனதர் சைடு ஹேவ்ஸ் நாட்னா என்னது? who do not own property and work for their living. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க, ஒரு சைடு இல்லாதவங்க. அவங்கக்கிட்ட ப்ராப்பர்ட்டி எதுவுமே இருக்காது. அவங்க வந்து வேலை செய்து தான் அவங்க வாழ்வை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை எதில் பார்க்குறோம்? இன் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. ஓகே, கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த நெக்ஸ்ட்டு, capitalism leads to class struggle as it divides the society into capitalist and workers. ஸோ கேபிட்டலிசத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. என்ன ஸ்ட்ரகிள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் ஸோ capitalism leads to class struggle as it divides the society. ஸோ class struggle, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ்? ஒரு ஏற்ற இறக்கம், ஏற்ற தாழ்வு அப்படின்ற மாதிரி கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு சைடு சொசைட்டியில் பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிஸ்ட் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க, அதிகாரம் மிக்கவங்க. அனதர் சைடு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்கள். ஸோ இது வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கலாம். தட் மீன்ஸ் கேபிட்டலிசம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கேபிட்டலிசத்தோடைய ஆப்போசிட் சோஷியலிசமுடைய பார்ட் வந்திருக்கோம். த ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் இஸ் காரல் மார்க்ஸ். ஆல்ரெடி நோ தட். Socialism refers to a system of total planning, public ownership and state control on economic activities. ஸோ சோஷியலிசம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் செக்டர், பப்ளிக் செக்டர் பொறுத்த வரைக்கும் என்னது? தட் மீன்ஸ் சிஸ்டம் ஆஃப் டோட்டல் பிளானிங், திட்டமிடுதல். ஓகே, பப்ளிக் ஓனர்ஷிப், அரசாங்கம் தான் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி, அண்ட் கண்ட்ரோல் ஆல்சோ. ஓகே, ஸோ சச் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே யார்? கவர்மெண்ட் செக்டர் தான் அண்டர்டேக் பண்ணி டெசிஷன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஓகே, A socialist economy is also known as planned economy or command economy. ஸோ சோஷியலிஸ்ட் எக்கனாமி என்ன சொல்கிறான்? பிளான்ட் எக்கனாமி ஆர் கமாண்ட் எக்கனாமி. ஸோ இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த நெக்ஸ்ட்டு,
பப்ளிக் வெல்ஃபேர் இஸ் த மெயின் மோட்டிவ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். பப்ளிக் செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான மோட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். பப்ளிக் வெல்ஃபேர், மக்களுடைய நலன் தான். மக்களுடைய நலனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சோஷியலிஸ்ட் எக்கனாமி எய்ம்ஸ் அட் ஈக்குவலிட்டி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த் அண்ட் ஈக்குவல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சோஷியலிசத்தில் முக்கியமானது என்ன எய்ம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற செய்யணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். ஸோ அதனால் அவங்களுடைய நலன் எப்படி இருக்கும், அதிகரிக்கும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலாந்து அண்ட் கியூபா ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் எக்கனாமி என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு. ஓகே, த நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் இன்கம். ஸோ எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபைடு லெவல் ஆஃப் எக்கனாமி நேஷ்னல் இன்கம்மை டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா லோ இன்கம், அனதர் சைடு மிடில் இன்கம் அண்ட் அதர் ஸோ ரிமைனிங் சைடு வந்து ஹை இன்கம் அப்படின்றத தெரிஞ்சிடும். ஹை இன்கம் எக்கனாமிக்ஸ். ஸோ லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை இன்கம் எக்கனாமிக்ஸ். ஓகே, லெவல் ஆஃப் இன்கம்மை தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, இன் எ மிக்ஸ்டு எக்கனாமி சிஸ்டம் both private and public sector coexist and work together towards economic development. So mixed economy is very important. Already know that the sectors are both coexistence, private sector and public sector. Okay, together. Okay, work together. இணைந்து செயல்படுவாங்க. The next, the mixed economy is the combinations of both capitalism and socialism. Already know that capitalism and socialism இணைந்து செயல்படுறது. ஓகேவா, காம்பினேஷன்ஸ். இந்தியா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரேசில் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ given examples of mixed economy questions will ask means we have to ready to answer in our country. That means India, England, France and Brazil. Okay, the next, the central planning authority prepares the economic plans. So mixed economic பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி கவர்மெண்ட் மட்டும்தான் டெசிஷன் பண்ணுவாங்க. அதை கேபிட்டலிசம் அதாவது ப்ரைவேட் செக்டர்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்னால் கவர்மெண்ட் செக்டர்ஸ் மட்டும்தான் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே சேம் கேட்டகரியில் என்ன செய்வாங்க, தட் மீன்ஸ் ப்ரைவேட் செக்டர்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அது வந்து எந்த எக்கனாமினா மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, வேரியபிள்ஸ் யூஸ்டு இன் எக்கனாமிக் அனலைசஸ் ஆர் கிளாசிஃபைட் as ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ. ஸோ வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க எக்கனாமிக் அனலைஸில். ஒன்று வந்து ஸ்டாக்கு, another one is ஃப்ளோ. ஸோ ஸ்டாக்னா என்ன, ஆல்ரெடி நோ தட் ஸ்டாக் ரெஃபர்ஸ் டு எ குவான்டிட்டி ஆஃப் எ கமோடிட்டி மெஷர்ட் அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஸ்டாக்னா என்னென்னா இருப்பு, எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றது தான் குவான்டிட்டிஸ் ஆஃப் எ கமோடிட்டி. அதை கணக்கிடுறது தான் என்னது ஸ்டாக்கு. ஃப்ளோ அப்படியே ஆப்போசிட் தான், ஸ்டாக்குக்கு ஆப்போசிட் என்னது ஃப்ளோ. ஃப்ளோ வேரியபிள்ஸ் ஆஸ் மெஷர்டு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எவ்வளோ கணக்கிடுறாங்க, எவ்வளோ வந்து ஃப்ளோ ஆகிருக்கு, மூமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் என்னது ஃப்ளோ வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். த நெக்ஸ்ட்டு, எக்கனாமிக் மாடல். A model is a simplified representation of real situations. So it is one of the economic model. ஒரு எப்படி சொல்லலாம், ரியல் சிச்சுவேஷன்ஸை ஒரு மாடலாக. ஓகேவா, ஸோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது. ஸோ எக்கனாமிக் மாடல். ஸோ அது தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு, த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இஸ் எ மாடல் ஆஃப் an economy showing connections between different sectors of an economy. So circular flow of income, that means connections between different sectors of an economy. So it is also one of a model. Okay, next we have to divide into circular flow of income ஒரு 3 classify பண்ணியிருக்காங்க. டூ செக்டர் மாடல். டூ செக்டர் மாடல்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது? எஸ், it is for a simple economy with household and firms. Okay, second one, household. Already know that householdனா யார், கன்சியூமர், கன்சப்ஷன் ஹோல்ஸ். ஓகேவா, கன்சப்ஷன்ஸ். ஃபார்ம்ஸ்னால் யார், ப்ரொடியூசர், இண்டஸ்ட்ரி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் செயல்படுவாங்க. தட் மீன்ஸ் டூ செக்டர் மாடலில்.
நெக்ஸ்ட்டு 3 செக்டார் மாடலில் ஹவுஸ் ஹோல்டு கூட ஃபர்ம்ஸ் இருப்பாங்க, அது கூட யார் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஃபார் எ மிக்ஸ்டு அண்ட் க்ளோஸ்டு எக்கனாமி வித் ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்ம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்டார். ஸோ இது வந்து 3 செக்டார் மாடல். ஸோ 3 செக்டார் மாடலை என்னென்னு சொல்லலாம், க்ளோஸ்டு எக்கனாமி. ஸோ மறக்காதீங்க, க்ளோஸ்டு எக்கனாமி. 3 செக்டார் மாடலில் என்னது, க்ளோஸ்டு எக்கனாமி. க்ளோஸ்டு எக்கனாமின்னா என்னது, தெர் இஸ் நோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகேவா, ஸோ அந்த விஷயத்த தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 4 செக்டார் மாடல். 4 செக்டார் மாடல்ஸில் என்ன இன்க்ளூட் ஆகுது பாருங்கள். இட் இஸ் ஃபார் அன் ஓப்பன் எக்கனாமி வித் ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்ம்ஸ் கவர்மெண்ட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் செக்டார். ஸோ இது கூட 4 செக்டார் மாடலில் எது கம்பல்சரி இருக்கு, தட் மீன்ஸ் ஓப்பன் எக்கனாமி. ஓப்பன் எக்கனாமின்னா என்னது, இட் இன்க்ளூட்ஸ் external sector, export and import included. Okay, so that is a 4 sector model. So dear students, I hope you understand this important terms, isn't it? So இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், எக்ஸாம்ஸில் you have to get more marks. Okay, so competitive examsல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் important termsலாம். Okay, I hope you understand. If any doubt, you have to ask or call. Thank you students.